Hi friends, welcome to veetukitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல சீசன் ஃபுட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தை வச்சு பலாப்பழ இலையப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா உங்க வீட்ல நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது வறுத்த அரிசி மாவு, வறுத்து அரிச்சு வச்சுருக்கேன். இதில் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவை லைட்டாக நம்ம உப்பு கூடலாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு எந்த மாதிரி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ உப்பு ட்ரையாக இருக்கும் போதே இது கூடலாம் மாவு கூட எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கணும். இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கையில் ஒட்டாத பக்குவத்துக்கு நாம் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பக்குவத்துக்கு நாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டஃப்பாக இல்லாமல் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உள்ளே போகிறது மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பக்குவத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும். இனி இந்த மாவு இப்படியே இருக்கட்டும். நம்ம இனி உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடால 1 கப் அளவுக்கு வெல்லம் சீவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது கூடால 2 கப் அளவுக்கு பலாச்சொலை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது இந்த செம்பருத்தி வறுக்கன்னு சொல்லுவாங்க, அந்த சக்கை எடுத்திருக்கேன். ஸோ அதில் 2 கப்பு நம்ம பலாப்பழம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருந்தோம். ஸோ 2 கப்பு பலாப்பழம் எடுத்திருக்கோம். ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் எடுத்துக்கணும். 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். இனி இதை நம்ம அந்த வெல்லத்து கூட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட போகிறோம். அப்போ நம்மளோட சக்கையும் இந்த வெல்லமும் சேர்ந்து நல்லா நமக்கு வெந்து வந்த மாதிரி இருக்கும். தண்ணி விட தேவையில்லை. பாருங்க, நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம இருந்த பிறகும் நமக்கு இந்த மாதிரி நல்லா உருகி வெல்லம் உருகி இந்த மாதிரி தண்ணி மாதிரி வந்திருக்கு. இனி இது கட்டி ஆகணும். பாருங்க, நமக்கு பலாப்பழம் ஓரளவு வெந்தாச்சு. பாருங்க, பலாப்பழம் நமக்கு ஓரளவு வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இனி இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது இது கூட கொஞ்சம் நமக்கு கெட்டியாக மாறும். உங்களுக்கு பலாப்பழம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக
ஏலக்காவை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வாழை இலை எடுத்துக்கோம். வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப முத்தின வாழை இலையாக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒருக்கா வாட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை வாட்டலை. இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இனி நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவில் ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து இதை இதில் நம்ம சென்டரில் வச்சு இதை நம்ம விரித்து எடுத்துக்கணும். விரிக்கிறதுக்கு ஆயில் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தண்ணி தொட்டு கூட நம்ம இதை விரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம விரிச்சுக்கிட்டு இனி இதில் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பூரணத்தை சென்டரில் வச்சிடலாம். இது ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. இதை வந்து இலை அடை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இலை அப்பம்பாங்க. இதில் நம்ம வந்து பலாப்பழம் சேர்த்துருக்கனால பலாப்பழ இலை அடை இல்லைன்னா பலாப்பழ இலை அப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இனி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக சென்டரில் வர மாதிரி நம்ம இதை ஃபோல்ட் பண்ணணும். அவ்வளோதான். இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இனி இதை நாம் ஸ்டீமில் வச்சு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போது இட்லி பாத்திரத்தை தண்ணி விட்டு சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கத வச்சு வேக வச்சிடலாம். இனி இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம வச்சு 20 நிமிஷம் ஆயாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வந்திருக்கான்னு. பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய இலை கூட நல்லா வெந்தாச்சு. பாருங்க, பச்சை மாவு எதுவுமே இல்லாம நமக்கு நல்லா வெந்திருக்கு. இனி நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இலையப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சூடோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக வரும். உள்ள நம்ம வச்ச அந்த பூரணம் வந்து ஜூஸியாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.